வணக்கம். ஓம் குருவே போற்றி. வெல்கம் டு ஸ்ரீ யோகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சட்டைமணியுடைய வாதகாவியம் தாமரை நூலகம். அதில் பார்த்திங்கன்னா பாடல்கள் பார்த்திங்கன்னா 353 54. ஆமாம், இதுவும் பார்த்திங்கன்னா சகல சித்துக்களும் ரசமணியால் சித்தியாகும் அப்படிங்கிற டைட்டில் எழுதியிருக்காரு. சகல சித்துக்களும் ரசமணியால் சித்தியாகும் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா இந்த டைட்டிலுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். அதாவது ரசமணி இல்லாமல் எந்த சித்தியும் ஆகாது, அதை புரிஞ்சுக்கணும். சகல சித்துக்களும் ரசமணியால் சித்தியாகும் அப்படிங்கிறாங்க. அப்போ இது நல்லாவே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த பாட்டு அருமையான பாட்டு, ரொம்ப ரேரான பாட்டு, கிடைக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த அறகுறைகளுக்கு எல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய பாட்டு இதெல்லாம். சகல சித்துக்களும் இந்த ரசமணியால் சித்தியாகும் அப்படிங்கிறது. அப்போ இந்த ரசமணி இல்லாமல் எந்த சித்துக்களும் சித்தி ஆகாதுங்கிறதுன்னு இன்டைரக்டாக சொல்கிறாங்க. விந்து வென்ற சூதத்தில் மந்திரமோ சித்தி. விந்து வென்ற சூதத்தில் மந்திரமோ சித்தி. இப்போ புரிஞ்சுங்களா? சூதம்னா என்னென்னு இப்போ இங்கே ஒரு ரகசியம் வருது பாருங்க. நம்மளுடைய பஞ்சபோத சர்க்கிளில் சூதம்னு பார்த்திங்கன்னா புரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நம்ம சூதம்னு என்ன பண்ணோம்னா வைத்தியர்களில் தனியாக ஒரு மருந்து வச்சுருப்பாங்க, தனியாக வந்து எல்லாமே ரெடியாக வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு கமெண்ட்லேயும் கூட ஒரு தம்பி சொன்னாப்புல, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கந்தி சூதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளியே தான் பிரிக்க முடியுங்க ஐயா, உள்ளுக்குள்ளெல்லாம் நீங்கள் பிரிக்கவே முடியாது, நீங்கள் நல்லா பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா படிங்கன்னே சொல்லிட்டேன்னு வைங்களேன், நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. நான் வந்து அதுக்கு பதில் இப்படி தான் சொன்னேன், தம்பி சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து உடம்பு எப்படி பிரிக்குது, கால்சியம், மினரல்ஸு, விட்டமின்ஸு, ப்ரோட்டீன் எப்படி பிரிக்குது, இது எப்படி பிரிக்க முடியுது உடம்புனால? இவ்வளோதான் பதில். அவர் வெளியே வந்து பிரிக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து குழந்தைய விளையாட்டு புரியாமல் பண்ணிகிட்டு இருக்கிறது. அதெல்லாமே வந்து வெளியே இருக்கிறதுல ஒரு 5% தான் வேலை செய்யும். இதுதான் இவங்க சொல்கிறது, இங்கே இதுதான் சொல்லுவாங்க. எப்பவுமே பார்த்திங்கன்னா வெளியே பற்றி பேசுனா வெளியே சொல்லுவாங்க கரெக்டாக, கடைச்சரக்கில் தனியாக சொல்லுவாங்க. இங்கே வந்து பாருங்கள், விந்து வென்ற சூதத்தில் முடிஞ்சது அதோட. இதை வந்து நீங்கள் எப்படி வைத்தியர்கள் வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க? விந்துவே வேறைப்பாங்க, விந்துவே டப்பால் வச்சுருப்பாங்க அவங்க, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. சூதத்தில் மந்திரமோ சித்தி, மேகத்தில் ஓடுகிற குளிகை சித்தி. பாருங்கள், விந்து வென்ற சூதத்தில் மந்திரம் சித்தியாகும், மேகத்தில் ஓடுகிற, அதாவது வானத்தில் பறக்கிறது, மேகத்தில் ஓடுகிற குளிகை சித்தி. அப்போ பார்த்துங்க, போகர் வந்து சொல்லுவாங்க. போகர் பார்த்திங்கன்னா இதில் நம்பர் 1 எக்ஸ்பர்ட். அதாவது மேலே பறக்கிறதுல வந்து வானத்தில் பறந்து போகிற இதில் பார்த்திங்கன்னா பரகாய பிரவேசங்கிற அந்த சித்துக்கள் பார்த்திங்கன்னா பறக்கிற சித்தில் போகர் தான் எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் என்ன சொல்லுவாங்க, போகர் தான் எக்ஸ்பர்ட்டு. அதுக்கு இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, இந்த விந்து சக்தியை வந்து காப்பாற்றினா மட்டும்தான் அந்த சித்து கிடைக்கும் அப்படிம்பாங்க. விந்து சக்தி வந்து எவ்வளோ தூரம் காப்பாற்றுறோமோ அவ்வளோ தூரம் தான் வந்து இந்த பறக்கிற சித்து கிடைக்கும், பறக்கிற சித்தி கிடைக்கும் அப்படிம்பாங்க. அப்போ பறக்கிற சக்தி வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனால் இங்கே தெரியாமல் பார்த்திங்கன்னா பழனிலேயே நிறைய ஐயர்கள்லாம் பார்த்திங்கன்னா தெரியாமல் போகர்னா அவர் வந்து ரொம்ப பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ஒரு இந்த போகர்னு ஒரு படம் கூட எடுத்தாங்க, பைத்தியம் முடிச்சவங்க முட்டா பசங்க பார்த்திங்கன்னா அவர் பூரா பார்த்திங்கன்னா பூரா பொம்பளையோட சுற்றிட்டு எல்லாம் தலைவர்த்தனம் பண்ணிகிட்டு இருப்பாருங்க. அதை பார்த்து நிறைய சாமியார் வந்துட்டு இருக்காங்க. இதுதான் வந்து ஒரிஜினல் டாக்டர் அப்படின்னு இவங்களுக்கு இருக்கிற அடிமனை ஆசையை முடிச்செடுத்து அந்த வேலைக்கு வர்றானுங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கே வந்து நம்ம எதுக்கு தெரிவிச்சிருக்கோம், போகன்னு பேர் வச்சுட்டு அதை வந்து இப்படித்தான் அப்படின்னு வந்து கொடுக்குறதே ஒரு தவறான ஒரு வழிகாட்டல் தான். அதாவது போகரை பற்றி தெரியாமல் நிறையா சொல்லிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த பறக்கும் சித்துங்கிறது இந்த விந்து விஷயத்தை வந்து காப்பாற்றுன்னு ரொம்ப வருஷம் காப்பாற்றி வச்சவங்க தான் முடியும். அப்போ வந்து அதில் ஒரு எக்ஸ்பர்ட்டு. மேகத்தில் ஓடுகிற குளிகை சித்தி, அந்த குளிகையை போட்டு நான் பறந்து போனேன்னு சொல்கிறார், பாட்டிலெல்லாம் சொல்லுவார். குளிகையை எடுத்துகிட்டு நான் வந்து பறந்து போனேங்கிறது இது வந்து பரிவாசியும் தான் பார்த்துக்கங்க. அந்து வென்ற யோகம் முதல் ஞானம் சித்தி, அந்து வென்ற யோகம் முதல் ஞானம் சித்தி. யோகம் ஞானம் எல்லாமே வந்து சித்தியாகும். எதனால? விந்து வென்ற சூதத்தினால். அப்பனே காய சித்தி லோக சித்தி, காய சித்தி லோக சித்தி. பார்த்துக்கங்க, காய சித்தியும் ஆகும் அப்படிங்கிற விந்துனால தான் காய சித்தியும் ஆகும், லோக சித்தியும் ஆகும். தத்துவென்ற சடத்துக்குள் ஆதாரம் சித்தி, தத்துவென்ற சடத்துக்குள் தத்துவங்கிற இந்த 96 தத்துவத்தால் இந்த உடம்பு ஜடத்துக்குள் ஆதாரம் சித்தி, அத்தனை ஆதாரங்களும் சித்தியாகும். ஆறாதாரம், மேலாதாரம், இன்னும் என்னென்ன இருக்குதோ அத்தனையும் சித்தியாகும். பந்து கொண்ட வாதத்தில் அட்டாங்கம் சித்தி அப்படிங்கிறது. பந்து கொண்ட வாதத்தில் அட்டாங்கம் சித்தி அப்படிங்கிறது. அட்டாங்கம்ங்கிறது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி ஒன்று இருக்குது, அஷ்டாங்க பயிற்சி நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இதையும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கற்றுட்டு போய் பல்வேறு விதமாக வந்து இது வந்து காசு பண்ணுறதுக்காக வந்து சில பேர் பண்ணிகிட்ருக்காங்க.
அது வந்து பழகிறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ தப்பாக போகும்னு எனக்கு தெரியும். அதனால் வந்து இதுவும் இங்கே மட்டும்தான் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். வேறு அப்படி எதாவது சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் கேள்வி கேளுங்க, எங்கள் நூலில் எங்கே இருக்குதுன்னு கேளுங்க. இந்த மாதிரி பயிற்சி நூலில் எங்கே சொல்லிக்கும் கேளுங்க, எங்கேயுமே இருக்காது. அவங்களுக்கு தெரியாது, இருக்குது நூலில் இருக்குது, ஆனால் எங்கே இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அதுதான் வந்து சித்தர்களுடைய பரிபாஷை ரகசியம். சும்மா வந்து நம்ம ஒரு கோட் சூட் போட்டு நாம் ஒரு ஸ்டெதஸ்கோப்பும் ஒயிட் கோட் வாங்கி போட்டு நம்ம டாக்டர் ஆக முடியாது. படித்து 10 வருஷம் படித்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வர டாக்டருக்குமே மெடிக்கல்ஸில் மருந்து கொடுத்து ஊசி போடுறவனும் வந்து டாக்டர் ஆக முடியாது. அது வந்து புரியாது. ஒரு நாள் புடனைக்கு பிடிச்சி போலீஸ் இழுத்துட்டு போக அப்போ தான் தெரியும் போலி டாக்டரு போலி வைத்தியன் அப்படின்னு சொல்லி டாக்டரில் இழுத்துட்டு போவாங்க. அப்படித்தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்போ தான் வந்து அது எனக்கு போய் அப்புறம் பார்க்குறோம், அவ்வளோதான். அதை பார்த்தீங்கன்னா ஜடத்துக்குள் ஆதாரம் சுத்தி சாஸ்திரத்தில் சொல்லாத கருவோ சித்தி. சாஸ்திரத்தில் சொல்லாத கரு, இந்த சாஸ்திரங்கிற நூல்களில் சொல்லாத கரு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதில் இருக்கிற சீக்ரெட்டும் கூட உங்களுக்கு புரிய வைப்போம் அப்படிங்கிறார். அது எதனாலேங்கிறாரு, விந்து வென்ற சோதத்தினால். பந்து கொண்டு வாதத்தில் அட்டாங்கம் சித்தி. பந்து கொண்ட வாதத்தில் அட்டாங்கம் சித்தி அப்படின்னு சொல்கிறாரு. அதான் அந்த அஷ்டாங்கம்ங்கிற அந்த விஷயம் பார்த்திங்கன்னா ரகசியம். அதுவும் ஒரு பயிற்சி. அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சித்தர்கள் வந்து ரொம்ப ரகசியமாக வச்சுருக்காங்க. இது நம்மகிட்ட பழகிட்டு போய் வேறு வந்து இதை வந்து திருட்டு தொழிலாக பண்ணிட்டு இருக்கிறவங்களே இருக்கிறாங்க, ஏமாற்றி பண்ணுறாங்க. அதில் வந்து வேறு வச்சு பண்ணுறாங்க. இதையே வந்து வேறு வச்சு பண்ணுறது, இதெல்லாம் வெட்டி வேலை. புரிஞ்சுங்களா? இது வந்து நீங்கள் கேள்வி கேட்டால் முடிஞ்சுது. இது எங்கே இருக்குது, நூலில் இருக்குது, எங்கே இருக்குது காட்டுன்னா காட்ட தெரியாது. ஆனால் தெரியாது, நூலில் எங்கே இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கண்டுபிடிச்சேன், எனக்கு நான் வந்து மேலுன்னு சொன்னாங்க, இதெல்லாம் வந்து ஃப்ராடு வேலை. பந்து கொண்டு வாதத்தில் அட்டாங்கம் சுற்றி பாரப்பா சூதத்தை கட்டி நோக்கி அப்படிங்கிறது. இத்தனை விஷயங்களும் பார்த்திங்கன்னா இத்தனை மந்திரம் சித்தி, குளிகை சித்தி, ஞான சித்தி, காய சித்தி, ஆதாரம் சித்தி, கருவோ சித்தி, பாதத்தில் அட்டாங்கம் சித்தி. அப்போ இத்தனை சித்திகளும் இத்தனையும் நம்மளுக்கு எப்படி சித்திக்கும், நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா சோதத்தை கட்டி நோக்கி அப்படிங்கிற. சோதத்தை கட்டினவங்களுக்கு தான், இந்த விந்து சக்தியை கட்டினவனுக்கு தான் இது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ பேஸ் எங்கே வருதுங்க, பேசிக்கே அதுதான். இந்த ரசமணி ஆனால் மட்டும்தான் விந்து சக்தி கட்ட எவ்வளோ குவாலிட்டியாக எவ்வளோ தூரம் நடக்கிறோமோ, எவ்வளோ தூரம் நம்ம முயற்சி பண்ணி முடியுதோ அப்போ தான் இது எல்லாமே நடக்கும். இந்த இதில் ஜெயிக்க முடியும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றும் நடக்காது. சூதத்தில் மந்திரமும் சித்திங்கிறது, எந்த மந்திரங்களும் படிக்காது. புரிஞ்சுங்களா? சும்மா வந்து நம்ம இல்லாமல் ஏமாற்றிக்க வேண்டியதுன்னு இல்லையோ, இதுதான் விஷயம். சோதத்தை கட்டி நோக்கி இதெல்லாம்னு சத்தியம் பண்ணி சொல்லிக்கிட்டார். அவ்வளோதான், அவங்க பண்ண சத்தியம் முடிஞ்சது. கட்டி இது ஒரு சோதத்தில் சுண்ணம் கோடி. இப்போ அடுத்தது சோதத்தையும் சொல்கிறார். விந்துவோடைய குவாலிட்டியுமே விந்துவினால் இருக்கிற மகிமையும் சொல்கிறார். விந்துவோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாரு. ஸ்பெஷாலிட்டி சொல்கிறார். விந்துவோட ஸ்பெஷாலிட்டி. சோதத்தில் சுண்ணம் கோடி. கட்டியதோர் சோதத்தில் சுண்ணம் கோடி, கருவறிந்து கட்டினால் குருவோ கோடி அப்படிங்கிறார். சோதத்தில் கட்டினால், சோதத்தை கட்டும்போது விந்து சக்தி கட்டும்போது சுண்ணம் கோடிங்கிறார். சுண்ணம்ங்கிறது பார்த்திங்கன்னா பூரா உடம்புக்குள்ள தான், உடம்புக்குள்ள இருக்கிற கால்சியம். கோடி வகையான கால்சியம் இருக்குங்கிறார். சுண்ணம் கோடிங்கிறது. கோடி விதமான கால்சியம் வந்து உடம்புக்குள்ள வந்து கட்டும் அப்படிங்கிறாரு. கருவறிந்து கூட்டினால் குருவோ கோடி. கருவறிந்து கூட்டினால் குருவோ கோடி அப்படிங்கிறார். இது வந்து கருவறிந்து கூட்டினால்னா அந்த ரகசியம் தெரிஞ்சு நம்ம அந்த மெத்தடை தெரிஞ்சு கூட்டினோம்னா குருவோ கோடிங்கிறார். குரு தெரிஞ்சுங்களா? 10 வித குரும்பாங்க சித்தர்கள். 10 வித குரும்பாங்க. கோடி வகையான குருங்கிறார் இங்கே சொல்கிறார். குருவோ கோடி. அவ்வளவு இது எல்லாம் உள்ள குரு மருந்துங்கிறது உள்ளதாக இருக்குது, குருவுங்கிறது உள்ளதாக இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்கிறதுக்கு அனுமதி இல்லைங்கிறனால இது வந்து ரொம்ப சேஃப்டியாக தான் நம்ம வச்சுருக்கிறோம். இது தெரிஞ்சவ எவனுமே கிடையாது, நானும் சொல்லுவேன். புரிஞ்சுங்களா? குருவை பற்றி தெரியாமல் குரு வந்து அகக்குரு புறக்குரு இது சொல்கிறவனே பிராடுன்னு தெரிஞ்சுக்கலாம். பைத்தியம். அகக்குரு புறக்குருவாமா. அது என்ன, வெளியே வந்து வேறு சொல்லுவாருமான உள்ளுக்குள்ளே போட்டவங்க நினச்சிக்கியா. இதெல்லாம் வந்துங்க அறகுறைக்கு பேச்சு. இதை பற்றி பேசினாலே தெரிஞ்சுக்கலாம் இவனுங்க பைத்தியம்னு. அதனால் பார்த்துங்க, குருவோ கோடிங்கிறாரு. கருவறிந்து கூட்டினால் குருவோ கோடி. இதை படித்து புரிஞ்சுக்கலாம். இது வந்து ரகசியம்தான், சொல்ல முடியாது. ஒட்டியதோர் கலங்கு முதல் செந்தூரம் கோடி. கலங்கு செந்தூரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அத்தனை ஹார்மோன்ஸு, விட்டமின், மினரல்ஸ் தான் சொல்கிறாரு. செந்தூரம்ங்கிறதும் பார்த்திங்கன்னா ரத்தத்துக்கு உருவாகிறதுக்கு உண்டான விஷயங்கள், இந்த ரத்தத்தை வந்து உருவாக்குற விஷயங்கள். இது வந்து இதுவும் விந்து சக்தியினால் தான் உருவாகுது. ஊட்டியதோர் சாரணையால் குளிகை கோடி. ஊட்டியதோர் சாரணையால். சாரணைங்கிறது நம்ம பயிற்சியில் இருக்குது. சாரணை உங்களுக்கு வந்து ரசமணி வந்து சாரணை பண்ணுறதும் பார்த்திங்கன்னா இது சொல்ல வராதிங்க.
சாரணையால் குளிகை ஓடி. இன்னும் குளிகைகள் அதிகமாக உருவாகும் அப்படிங்கிறார். பல விதமான குளிகைகள் உடம்புக்குள்ள உருவாகும் அப்படின்னு சொல்கிறதான் பார்த்தீங்கன்னா சாரணையால் குளிகை கோடி அப்படிங்கிறது. தொட்டி இதுவரை கெடுப்பினமும் கட்டினமும் கோடி அப்படின்னு கட்டினம் உருக்கினம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே உள்ளுக்குள்ளே உருவாகிற கெமிக்கல்ஸு மினரல்ஸ் தான். இது கோடி கோடியாக இருக்குதுங்கிறது. ஜகஜாலம் ஆடுகிற ஜெயநீர் கோடி. ஜகஜாலம் ஆடுகிற சித்துக்கள் ஆடுகிற ஜெயநீர். இந்த ஜெயநீருங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பழைய வீடியோ நிறைய போட்டிருக்கிறோம். ஜெயநீர் கோடிங்க. அப்போ ஜெயநீர் ஒன்றும் கிடையாது, அதுலேயும் கோடிக்கணக்கான வகையான ஜெயநீர்கள் உருவாகும். எது? விந்து சக்தினால், இந்த சோதத்தை கட்டினவனுக்கு. இதெல்லாமே பார்த்திங்கன்னா சட்டமணி தெளிவாக சொல்கிறார். மட்டியதோர் காய சித்தும் லோக சித்தும் கோடி. பார்த்துங்க, மட்டியதோர் காய சித்தும் லோக சித்தும் கோடி. அதுவும் அவ்வளோ விஷயம் கிடைக்கும் நம்மளுக்கு. காய சித்தும் லோக சித்தும் கோடி. அப்போ இந்த அஷ்டமா சித்துக்களும் சரி, இந்த காய சித்தி ஆகக்கூடிய விஷயங்களும் சரி, இதில் வந்து கோடிக்கணக்கான விஷயம் கிடைக்கும். இந்த இத்தனை விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சூதம்ங்கிற விந்துவை கட்டுறதுனால நடக்குது அப்படிங்கிறாரு. இந்த 2 பாட்டுமே ரொம்ப ஸ்பெஷலான பாட்டு, ரொம்ப முக்கியமான பாட்டு. நீங்கள் ஒரு 50 புக்கு படிக்கிற இதில் பார்த்தீங்கன்னா புரிய வேண்டியது இந்த 2 பாட்டிலேயே புரிஞ்சிடும். ஏன்னா இது டோட்டல் பேஸ் கொடுத்துட்டாரு. இந்த விந்துங்கிற சூதத்தை கட்டினாத்தான் இத்தனை விஷயம் நடக்குங்கிறாங்க. அப்போ இது நீங்கள் எத்தனை பாட்டு படித்து எங்கெங்கே சுற்றி வந்தாலுமே திருப்பி இது பேஸில் வந்து நின்றுதாகும். இது புரியாமல் மற்றது எதுவுமே புரியாது. அடுத்த நல்ல பாடலில், சிறந்த பாடலில் பார்ப்போம். நன்றி.